நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், டபுள் கலரு போகன் வில்லா அழகாக பூத்துருக்கு. இங்கே ஒரு ஒயிட் செம்பருத்தி குட்டியாக அழகாக பூத்துருக்கு. பாருங்கள், சைனீஸ் எல்லோ செம்பருத்தி சாண்டில் கலரு. இப்படி அழகழகான பூக்களை மாடி தோட்டத்தில் வச்சா பாலினேஷனுக்கு உதவும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்ப்போன்னா தக்காளி செடிகளை பற்றி பார்ப்போம். பாருங்கள், தக்காளி நம்ம வீட்டில் உள்ள தக்காளியே பிழிஞ்சு விடலாம், இல்லை வாங்கி கடைகளில் விதைகள் வாங்கி பிழிஞ்சு விடலாம். பாருங்கள், நல்ல சீசன், நல்ல காய்கள் எடுத்துருக்கு. பாருங்கள், இங்கே ஒரு பழம் இருக்குது, பறிச்சாச்சு. இங்கே ஒரு பழம் இருக்குது. இது வீட்டில் உள்ள தக்காளியை பிழிஞ்சு விட்டது தான். பாருங்கள், தக்காளி நல்லா காய்ச்சிருக்கு. இங்கே ஒரு தக்காளி பாருங்கள், இதுலேயும் கொத்து கொத்தா காய்கள் இருக்குது. நவும் காய் இருக்குது. இப்படி பிழிஞ்சு விட்டதில் ஒரு மாதம் கண்ணா இப்போ வளர்ந்தப்புறம் அதை நாற்றை பிடுங்கி நட்டு நம்ம அப்பப்போ உரம் கொடுத்து வளர்த்து வரலாம். பாருங்கள், இங்கேயும் இருக்குது லைபீரியன் தக்காளி, நாட்டு தக்காளி, கொடி தக்காளி, செர்ரி தக்காளி, குடந்தக்காளின்னு தக்காளி வகை வகையாக நிறைய ஐட்டங்கள் இருக்குது. பாருங்கள், இங்கே கீழேயும் நிறையா கொத்து கொத்தா காய்கள் இருக்குது. தக்காளிக்கு சுண்ணாம்பு சத்து தேவை. அப்போ சுண்ணாம்பை கொஞ்சம் கரைச்சி விடலாம், சாம்பல் கொஞ்சம் போட்டு விடலாம். இப்படி பொட்டாசியம் சத்து, சுண்ணாம்பு சத்து எல்லாம் கொடுத்தோம்னா குப்பையும் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா குப்பை கொடுக்கலாம். மாட்டு உரம், ஆட்டு உரம் நல்லா மக்கின குப்பைகளை கொடுக்கணும். பாருங்கள், இது கொடி தக்காளி. பாருங்கள், இங்கே கீழே போட்டிருக்கேன். பாருங்கள், ஆள் உயரத்துக்கு வந்திருக்கு. இப்போ தான் பூ பிடிச்சி ஒரு கொத்து காய் வந்திருக்கு. பாருங்கள், ஒரு 4 காய் இருக்குது. கொடி தக்காளி நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. கருவேப்பிலை கிளைய வச்சு விட்ருக்கேன். இந்த கிளையில் அப்படியே படர்ந்துருக்கு. அப்படியே ஆள் உயரத்துக்கு வந்திருக்கு. இது கொடி தக்காளி. பாருங்கள், இங்கே ஒரு தக்காளி இருக்குது. இப்படி நம்ம அப்பப்போ தக்காளியை வளர்த்தோம்னா வீட்டுக்கு தேவையான தக்காளி கிடச்சிரும். இதுக்கு மீன் அமிலம் பஞ்சகாவியாக 15 நாளைக்கு ஒருக்க கொடுக்கலாம். நல்லா காய் பிடிக்கும். காய் திரட்சியாக வரணும் அப்படின்னா சுண்ணாம்பு சத்து தேவை, இல்லைன்னா அப்படியே அழுக ஆரம்பிச்சிரும். அதுக்காக சுண்ணாம்பு ஒரு பாக்கெட் வாங்கி தண்ணியில் கலந்து நம்ம ஊற்றி விடலாம். சாம்பலை அப்பப்போ கொஞ்சம் போட்டு விடலாம். இப்படி தக்காளியை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு